ஆதார் ஃபேஸ் ஆர்டி இந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஆப்ஷன்லயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஆனா பிளே ஸ்டோர்ல போய் பார்த்தீங்கன்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு டைப் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஓப்பன் ஆகாது, அன்இன்ஸ்டால் அப்படின்னு வரும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செட்டிங்ஸ் போய்ங்க. ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சி ஆல் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு இருக்குல்ல அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் அண்ட் கேச்சஸ் இருக்குல்ல அதை நீங்க கிளிக் பண்ணி கிளியர் கேச்சஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ல வந்துருங்க. ஃபோர் ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஓகே கேட்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே அந்த ஆப் வந்து ஃபோர் ஸ்டாப் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தாலும் உங்களுக்கு வராது. மறுபடியும் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு அதை நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால்னு தான் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆப்ஷன் வராது. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தனியாக வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்க முடியாது. எம்ஆதார் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அல்லது உமாங் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் வந்து நீங்கள் ஆத்தென்டிகேஷன் வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப் வந்து லிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் இது மூலமாக போய்ட்டு உங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் ஆகி நீங்கள் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் இருந்தும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். தனியாக வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் இந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ்டு.